உகாண்டா பெண் தொடர்பான சர்ச்சையில் சட்ட அமைச்சர் சோம்நாத் சாட்டர்ஜிக்கு சிக்கல் அதிகரித்துள்ள நிலையில் டெல்லி கவர்னர் நஜீப்பை முதல்வர் கேஜ்ரிவால் சந்தித்து பேசினார். கடந்த 21ஆம் தேதி டில்லி சட்ட அமைச்சர் சோம்நாத் பாரதி ஆம் ஆத்மி கட்சி தொண்டர்களுடன் ஆப்பிரிக்க பெண்கள் வசிக்கும் வீட்டை முற்றுகையிட்டார். அங்கு விபச்சாரம் நடப்பதாக சந்தேகித்த பாரதி சோதனை நடத்தும்படி டெல்லி போலீசுக்கு உத்தரவிட்டார். ஆனால் இதை டெல்லி போலீசார் ஏற்க மறுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும் டெல்லி போலீசாரை டெல்லி அரசின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர வலியுறுத்தியும் பாரதியுடன் மோதலில் ஈடுபட்ட போலீஸ் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் கேஜ்ரிவாலும் டெல்லி அமைச்சர்களும் டெல்லியில் ரயில் பவன் முன் 2 நாட்களாக தர்ணா போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டமும் கடும் விமர்சனத்துக்கு உள்ளானது. இந்நிலையில் சோம்நாத் பாரதியும் ஆம் ஆத்மி கட்சியினரும் தங்கள் வசிக்கும் வீட்டுக்குள் அத்துமீறி புகுந்து தாக்குதல் நடத்தியதாக உகாண்டா பெண் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதனால் சோம்நாத் பாரதி ராஜினாமா செய்ய வேண்டும் அல்லது பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற வலியுறுத்தல்கள் எழுந்துள்ளன. இந்நிலையில் டெல்லி லெப்டினன்ட் கவர்னர் நஜீபின் அழைப்பை ஏற்று முதல்வர் கேஜ்ரிவால் வியாழனன்று அவரை ராஜ்பவனில் சந்தித்து பேசினார். அப்போது சர்ச்சைகளுக்கு உள்ளான பிரச்சனைகள் குறித்து கேஜ்ரிவாலிடம் கவர்னர் நஜீப் விளக்கம் கேட்டதாக தெரிகிறது. சந்திப்பு முடிந்ததும் ராஜ்பவனில் இருந்து வெளியேறிய கேஜ்ரிவால் செய்தியாளர்களை சந்திப்பதை தவிர்த்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். சமீப பிரச்சனைகளில் டெல்லி கவர்னர் நடவடிக்கைகள் குறித்து காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் அதிருப்தி அடைந்துள்ள நிலையில் அக்கட்சியின் முக்கிய தலைவர்களும் கவர்னர் நஜீபை சந்தித்து பேச உள்ளனர்.